வெளிநாடுகளில் இருந்து எமிரேட்ஸ் விமான சேவை ஊடாக இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். அஸ்வசும கொடுப்பனவுக்காக காத்திருந்த மக்கள். ஏர் இந்தியா வெளியிட்ட விசேட அறிவிப்பு. அரசு அதிகாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை. மதுபான விலைகளில் ஏற்படவுள்ள திடீர் உயர்வு. போலீசாரின் திடீர் நடவடிக்கையில் பல ஆவணங்களுடன் சிக்கிய நபர். ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவராக தயாசிரி நியமிக்கப்பட்டாரா? பயங்கரவாத தடை சட்டம் எந்த தரப்புக்கு எதிராகவும் திரும்பாது, அரசாங்கம் உறுதி. தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. ஆசிரியர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. விரைவில் மஹிந்தவை அழைத்து வருவேன், சூளுரைக்கும் சகா. பிரம்டன் மேயர் பாட்ரிக் பிரவுனுக்கு கொலை மிரட்டல். உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனமான எமிரேட்ஸ் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் துபாய் மற்றும் கொழும்பு இடையில் புதிய விமானத்தை பயணத்தில் ஈடுபடுத்த உள்ளது. EK650 அல்லது 651 விமானங்களில் புதுப்பிக்கப்பட்ட 4 வகுப்புகள் கொண்ட போயிங் 777 விமானத்தை ஈடுபடுத்த உள்ளது. புதிய புதுப்பித்தல்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கேபின் ஆகியவற்றை கொண்ட இந்த மேம்படுத்தப்பட்ட விமானம் வணிக வகுப்பு இருக்கைகளுடன் இலங்கைக்கு விமான சேவைகளை மேற்கொள்ள உள்ளது. தற்போது எமிரேட்ஸ் அதன் விரிவான வலையமைப்பில் 40க்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த விமானம் பிரீமியம் வணிக சேவையை வழங்கும். அத்துடன் கொழும்புக்கு ஒரு பயணத்தை திட்டமிடும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலிருந்து வரும் பயணிகள் தங்கள் முழு பயணத்தையும் முன்பதிவு செய்து கொள்ள முடியும். மேலும் விமான பயணத்தின் போது சிறந்த அனுபவங்களையும் அனுபவிக்கலாம். எமிரேட்ஸ் விமானம் EK650 துபாயிலிருந்து 2:40 மணிக்கு புறப்பட்டு 8:35 மணிக்கு கொழும்பை வந்தடைகிறது. மற்றொரு விமானமான EK651 கொழும்பிலிருந்து 10:05 மணிக்கு புறப்பட்டு 12:55 மணிக்கு துபாயை சென்றடைகிறது. பிரீமியம் வணிக சேவை டிக்கெட்டுகளை emirates.com, எமிரேட்ஸ் செயலி, ஆன்லைன் பயண முகவர்கள் மற்றும் எமிரேட்ஸ் டிக்கெட் விற்பனை நிலையங்களில் முன்பதிவு செய்யலாம். அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்காக நோர்வூட் பிரதேச செயலகத்தின் முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அஸ்வசும தொகையை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த 4 மாதங்களாக காத்திருந்ததாகவும் இதனால் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் அங்கு வந்திருந்த அஸ்வசும பயனாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்து ஏமாற்றமாகவே திரும்பி செல்கிறோம். அவ்வாறு நாங்கள் காத்திருந்தாலும் வீட்டுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் எவ்வித கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஏர் இந்தியா ஜூன் 12ஆம் தேதி நடந்த AL171 விமான விபத்தை அடுத்து மேற்கொண்ட பாதுகாப்பு இடைவேளை காரணமாக இடைநிறுத்திய சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சர்வதேச விமானங்களை பகுதியளவில் மீண்டும் தொடங்குவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. பின்னர் அக்டோபர் 1 முதல் அதன் முழுமையான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமானங்களின் பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் சில வான்வெளி பாதைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது கட்டுப்பாட்டுகளுடன் மீள ஆரம்பமாகிறது. இந்த நிலையில் ஏர் இந்தியா பாதிக்கப்பட்ட பயணிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு மாற்று விமானங்கள் அல்லது பணம் திரும்ப செலுத்தும் விருப்பங்களை அளித்துள்ளது. அத்துடன் உங்கள் பயண திட்டங்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் ஏர் இந்தியா வாடிக்கையாளர் சேவையை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த இடைக்கால கட்டத்திலும் ஏர் இந்தியா 525க்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்களை வாரந்தோறும் இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 1 முதல் மீண்டும் இயக்கத்தில் வர உள்ள சேவைகள். டெல்லி லண்டன் 24 வாராந்திர விமானங்கள் ஜூலை 16 முதல் முழுமையாக இயங்கும். டெல்லி சூரிச் வாரத்தில் 4-5 விமானங்கள் ஆகஸ்ட் 1 முதல் அதிகரிப்பு. டெல்லி டோக்கியோ ஆகஸ்ட் முதல் முழுமையாக சேவை மீள தொடங்கும். டெல்லி சியோஸ் செப்டம்பர் மாதத்துக்குள் முழு சேவையும் மீள தொடங்கும். டெல்லி ஆம்ஸ்டர்டாம் ஆகஸ்ட் 1 முதல் வாரம் முழுவதும் 7 விமானங்கள். தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் தெரிவித்ததாவது: இந்த விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதி செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிதிய சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 15 படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அரசு நிறுவனங்கள் ஆணைக்குழு
ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும். அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் 17/2005 இந்த சட்டப்பூர்வ கடமையை அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது. சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதனை தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு சீனி உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி செலவை ஈடு செய்ய எத்தனால் விலையை உயர்த்தியுள்ளதால் மதுபானங்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் எத்தனால் 475 மற்றும் 500 வரை உள்நாட்டு சீனி உற்பத்தி நிறுவனங்கள் விற்று வந்த நிலையில் தற்போது 1 லிட்டரின் விலையை 800 ரூபாவாக அதிகரித்துள்ளன. நாட்டில் 4 உள்நாட்டு சீனி உற்பத்தி நிறுவனங்கள் இருப்பதோடு பெலவத்தை மற்றும் செவனுக்கெல்ல தொழிற்சாலைகளை அரசுக்கு சொந்தமானதாகும். அத்திமலை சீனி தொழிற்சாலையின் 50% உரிமையை அரசு கொண்டுள்ளது. மற்றைய தொழிற்சாலை 100% தனியார் தொழிற்சாலை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனியின் விலையிலேயே உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளை சீனியும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக உள்நாட்டு சீனி உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி செலவை விட குறைவான விலையில் உள்ளூர் சந்தைக்கு வெள்ளை சீனியை வழங்குவதால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்யும் நோக்கில் 1 லிட்டர் எத்தனால் விலையை சுமார் 300 வரை உயர்த்தியுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக மதுபான உற்பத்தி செலவு மாதத்துக்கு ரூபாய் 480 மில்லியன் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சீனிக்கு 18% மதிப்பு கூடப்பட்ட வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனிக்கு அதே வரி விதிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் பல ஆவணங்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பக்கிகல்ல கன்னியப்பா பகுதியில் 4 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரிடமிருந்து வெவ்வேறு பெயர்களை கொண்ட 4 தேசிய அடையாள அட்டைகள், 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், 2 பயிற்சி சான்றிதழ்கள் மற்றும் கிராம சேவையாளர் சான்றிதழ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த நபர் அடையாள அட்டைகள் மற்றும் வெவ்வேறு பெயர்களை கொண்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளுடன் பல இடங்களில் சேவைகளை பெற்றுள்ளமையும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து பக்கியல்ல போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் துணைத் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர நியமிக்கப்பட உள்ளார் என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த தகவல்கள் குறித்து தயாசிறி ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளுமாறு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தமக்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனவும் அது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை எனவும் தயாசிறி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024 ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் தயாசிறி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு வென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டு வரும் நிலையில் தயாசிரியின் நியமனம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டம் எந்தவொரு தரப்பிற்கு எதிராகவும் பயன்படுத்தப்படாது என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் எந்தவொரு இனத்தையோ மதத்தையோ குறிவைக்கும் வகையில் பயன்படுத்தப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சம்பவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமுல்படுத்தப்படும் என வலியுறுத்தினார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுகிறது என்ற பொதுமக்கள் கருத்து தவறு என தெரிவித்துள்ளார். கைதுகள் அல்லது கைது நடவடிக்கைகள் மத இனத்தை கருத்தில் எடுத்து செய்வதில்லை எனவும் அந்தந்த நிகழ்வுகளின் தனித்துவத்துக்கு ஏற்ப மட்டுமே நடைமுறைக்கு வரும் எனவும் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் காணப்படுவதாகவும் அதேபோலவே இலங்கையிலும் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான தாரக நாணயக்காரவின் வீட்டின் மீது இன்று காலை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தொடர்பான தகவல்கள் தெரியவராத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது. அதன்படி மாகாண மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வி கற்கும் கிராமப்புற பாடசாலைகளில் அதிகளவிலான ஆசிரியர்கள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் சில பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த ஏற்றத்தாழ்வு நாடு முழுவதும் ஆசிரியர் பங்கீட்டை கணிசமாக பாதித்து வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப நாடளாவிய ரீதியில் உள்ள ஆசிரியர்களை மறுபகிர்வு செய்ய அமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு 7 பாடங்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் மஹிந்த ராஜபக்சவுக்கு மவுசு எகிறியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஜித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவை விரைவில் களுத்துறைக்கு அழைத்து வருவேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அன்றும் இன்றும் என்றும் எனது அரசியல் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தான். சிலிண்டரில் நான் வாக்கு கேட்ட வேளையிலும் இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன். மஹிந்த போன்றதொரு அரசியல் தலைவர் மீள உருவாக்கப் போவதில்லை. தற்போதைய அரசின் செயற்பாடு மஹிந்தவுக்கு உரிய பெருமதி அதிகரித்துள்ளது. எமது ஆட்சி இருந்திருந்தால் மஹிந்தவை கிழட்டு மைனா எனவும் நாமலை குட்டி மைனா எனவும் தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்திருப்பார்கள். அன்று எம்மை இப்படி விமர்சித்தவர்களுக்கு மக்கள் இன்று சமூக வலைதளங்களில் சிறப்பான பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆட்சியை வழங்கியது நல்லது. இப்போது யதார்த்தம் புரிந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு எமது கட்சி ஆதரவாளர்களே காரணம். அவர்களும் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள் என ரோஜித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிராம்டன் நகர மேயர் பாட்ரிக் பிரவுன் மீது அண்மையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மிரட்டல் 2 முதல் 3 வாரங்களுக்கு முன் மேயரின் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வழியாக வந்ததாக விசாரணையை நெருக்கமாக அறிந்த தகவலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த மின்னஞ்சலில் மேயரின் மனைவியும் மகனும் குறிப்பாக பெயரிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மிரட்டல் மேயருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் எதிராக வந்ததை கருத்தில் கொண்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேயரின் இல்லம் மற்றும் அவர் சுற்றியுள்ள பகுதிகளில் 2 வாரங்கள் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் விசாரணை சில முன்னேற்றங்களை பெற்றதை அடுத்து அந்த பாதுகாப்பு தற்போது திரும்ப அழைக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மிரட்டல் கனடாவின் உள்ளிருந்து வந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் நாம் முன்னேறி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளனர்.